இன்றைய புத்தகத்தின் தலைப்பு பெண்களை பற்றிய பொன்மொழிகள். இதை எழுதியவர் முனைவர் சரளா ராஜகோபாலன். சரி, ஆணிற்கு பெண் நிகரில்லை காணீர் என்ற காலம் போய் ஆணிற்கு பெண் நிகரென்று கொட்டு முரசே என்று சொல்லும் அளவிற்கு ஆளுமை திறமையிலும் அறிவு திறத்திலும் விஞ்ஞான ஆராய்ச்சி துறையிலும் என எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறாள் பெண். இந்நிலையை உணர்ந்து இன்றல்ல நாளை என்றே பெண்ணை போற்றியுள்ளார்கள். ஆதலால் பெண்களை பற்றிய பொன்மொழிகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். பெண்ணின் இயல்புகள். ஓகேவா? இதுல பார்த்தோம்னா இந்த நூலோட உள்ளடக்கத்துல மொத்தம் 13 தலைப்புகள் இருக்கு. அந்த 13 தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, முதல் தலைப்பு பெண் இயல்பு, 2வது தலைப்பு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அப்படின்னு ஒரு தலைப்பு, 3வது காதலி, 4வது திருமணம், 5வது இல்லறம், 6வது மனைவி, 7வது தாய், 8 தெய்வம், 9 பெண்ணின் உயர்வு, 10 குறை குணங்கள், 11 பெண்ணடிமை, 12 பெண் உரிமை, 13 பெண் கல்வி என்று 13 தலைப்புகளை இந்த நூலானது நமக்கு உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது. ஆனால் நான் இதில் மிக முக்கியமாக கருதப்பட்டது ஒரு சிலவற்றை உங்கள் முன் பகிர்கிறேன். பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ படிச்சு என்ன செய்ய போற? எப்படி இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போற பொண்ணு தானே நீயே அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல இருந்து வாழ்ந்து பழகின நம் முன்னோர்களுக்கு அடுத்தது நாம் இன்று செய்யக்கூடிய தொழில்களும் நாம் செய்யக்கூடிய செயல்களும் சவாலாகவே இன்றும் மிளர்கின்றன. குறிப்பா பெண்களின் இயல்பு அப்படின்னு முதல் தலைப்பு இதுல இருக்கு. அந்த தலைப்புல பார்த்தா, பெண் குணமுள்ள பெண் ஒருவன் கருத்தில் ஒளி வீசுகிறாள். குணமுள்ள பெண் ஒரு கருத்தில் ஒளி வீசுகிறாள். புத்திசாலியான பெண் ஒருவன் கவனத்தை ஈர்க்கிறாள். அழகான பெண் ஒருவனின் கலை உணர்வை மயக்குகிறாள். ஆனால் பரிவும் பாசமும் உள்ள பெண்ணோ அவனை ஆட்கொள்கிறாள். நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம அறிவா இருக்கோமா, அழகா இருக்கோமா, புத்திசாலித்தனமா இருக்கணுமா, இல்ல குணமா இருக்கணுமா அப்படிங்கறது இத முதல் வார்த்தை எனக்கு இருக்கு. நம்ம கிட்ட அறிவு இருக்கு, அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு ஆடவனை ஈர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தோட கூடிய அறிவு என்ன? அழகான பெண்ங்கிறதோட பரிவும் பாசமும் உள்ள பெண்ணே ஒருவனை சட்டுன்னு இழுத்துக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கிரேட் ஆர்டிஸ்ட் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்தது, பெண்ணின் விருப்பமே விசித்திரமானது. துயரமின்றி கிட்டுவதை துச்சமாக மதிப்பாள். வேதனை தருவதையே விரும்பி பெறுவாள். அலட்சியப்படுத்தும் ஆண் மீதுதான் ஆர்வத்துடன் பாய்வாள். அது அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு. ஈஸியா கிடைச்சிட்டா அதை பத்தி கவலையப்பட மாட்டோம். ஆனா அலட்சியப்படுத்துற ஆண் மீதுதான் அவளுக்கு எப்பயுமே குறிப்பா சொல்லும் பொழுது நான் இதை எப்படி யோசிப்பேன்னா, நம்மளோட முன்னாள் சிஎம்க்கு நடந்த சட்டப்பேரவையில நடந்ததை நான் நினைச்சு பார்ப்பேன். ஒரு பெண்ணோட துணியை இழுக்கும் போதுதான் அவங்க யார் அப்படிங்கறத அந்த ஃபோர்ஸ் நான் யார் அப்படிங்கறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க. அப்ப அலட்சியப்படுத்தும் பொழுதுதான் அவள் தன்னை யார் என்று நிரூபிக்கிறாள் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காரு அலெக்சாண்டர். அடுத்தது, பெண்களுக்கும் இசைக்கும் வயதை நிர்ணயிக்கவே கூடாது. ஒரு இசை இப்ப இளையராஜாவோட இசையை கேட்கும் போது 90s 80s 70s அப்படின்னு நம்ம இயரை போட்டாலும் அந்த இசையானது மாறாது. அந்த மாதிரி அந்த அந்த பெண்களை வந்து எதோட இங்க ஒப்பீடு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பெண்களையும் இசையையும் வயதை நிர்ணயிக்கவே கூடாது. அழகா சொல்லியிருக்காரு ஆலிவர் கோல்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர். தன் மகளை விட தான் 10 வயது இளமையாக தோன்றினால் அதுவே ஒரு பொண்ணுக்கு பூரண திருப்தியாக இருக்கும். ஆஸ்கார் ஒயில்டு கொடுத்திருக்காரு. இப்பெல்லாம் பார்த்தோம்னா, நானும் என் பெரிய பையனும் சேர்ந்து போனோம்னா, உங்க தம்பி அங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பார்த்தோம்னா என் பையன் என்னை ஒரு மாதிரி பார்ப்பான். என்னம்மா அப்படின்னு. இனிமே என் கூட வராதம்மா அப்படிம்பான். அப்பதான் நான் யோசிப்பேன். நம்ப பையன் கூட நம்ம போம்போது, நம்ப பையன் நம்மளோட வளர்ந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு. ஆனா ஆஸ்கர் ஒயில்டு அப்படியே எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. தன் மகனை விட தான் 10 வயதில் குறைவாக தெரியும் பொழுதுதான் பூரண திருப்தி. அப்ப வந்து நம்ம கிட்ட காசு, பணம், செல்வம் எதுவுமே வேண்டாம். அம்மா வந்து தங்க, அக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்தை வந்து மிகையில் அடங்காது. அழகா ஆஸ்கர் வைல்டு அழகா சொல்லியிருக்காரு. பெண்கள் தாக்குதல் மூலம் தங்களை தற்காப்பு செய்து கொள்கிறார்கள். எதிர்பாராது திடீரென சரணாகதி அடைவதன் மூலம் அவர்கள் தாக்குகிறார்கள். ஆஸ்கர் வைல்டு எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம வந்து கராத்தே, குங்ஃபூ எல்லாம் கத்துக்கிட்டு நம்மள தற்காத்துப்போம். ஆனா அந்த பெருமாள்கிட்ட போய் சரணாகதி அடையிற மாதிரி நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டு தாக்கிடுவோமா. எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதே தெரியாது. அவரு என்னதான் அவரு நம்ம ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி வந்தா கூட
என் பையன் இப்படி இருக்கல, இப்படி இருந்ததில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாமியாரு. குறிப்பா அந்த காலம் போக போக தான் அதோட வேலிடிட்டியே எனக்கு புரிஞ்சுது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷம், 25 வருஷம் ஆகும்போது தான், முன்னாடி இருந்த ஒருத்தரும் 25 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அடாப்டேஷன் நம்ப சரி பரவால்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த சரணாகதி தத்துவத்த அடையும்போது தான் நம்ப நம்ப வந்து தாக்குறோம். எப்படி தாக்குறோம்? நான் இல்லன்னா அவர் இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கான்செப்ட் உருவாகுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே டிஃபென்ஸ் வைக்கிறோம். என்ன எங்க வீட்ல இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆஸ்கர் வைல்டு இதெல்லாம் முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. பெண்கள் தாக்குதல் மூலம் தங்களை தற்காப்பு செய்து கொள்கிறார்கள். எதிர்பாராத திடீரென சரணாகதி அடைவதன் மூலம் அவர்கள் தாக்குகிறார்கள். இது வந்து பெண்ணோட இயல்புல இது சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா, பெண், ஆண் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒண்ணு உங்ககிட்ட நான் சொன்னேன். அந்த பெண், ஆண் அப்படிங்கிற தலைப்புல முதல்ல இருக்கிறது என்னன்னா, பெண்ணை பொருளாகவும், ஆணை உருவக பண்பும் கொள்ளலாம். பெண்ணை பொருளாகவும், ஆணை உருவக பண்பாகவும் கொள்ளலாம். பெண் நிலைத்திருக்கும் களிமண்ணை போல அதை ஆண் தான் உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்பட்டு இசைந்து கொடுப்பவள் பெண். நம்ப அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு புள்ளையார் பிடிக்கணும் அப்படின்னா அந்த களிமண் தேவை. அந்த களிமண் நம்ப அத உருவாக்கக்கூடியவன் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா எப்படி சொல்வார்ன்னா, எங்க அப்பா வந்து என்னைய வந்து படிக்க வைக்கும்போது, "அம்மா நீ தமிழ் இலக்கியம் படிம்மா, குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது" அப்படின்னாரு. ஆ ஏன் இத படிக்க சொல்றாரு அப்படிங்கும்போது தான் நான் காலம் கடந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன். குறிப்பா சொல்லப் போனோம்னா, இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை மாரி வசதியான வாய்ப்புகளோ எதுவுமே எனக்கெல்லாம் கிடைச்சது இல்ல. கிடைக்கிறதுக்கான அறிவிப்பு பலகையும் எனக்கு வந்தது கிடையாது. ஆனா, இப்ப எனக்கு இருக்கு. ஆனா, அது எனக்கு அனுபவிக்கவும் தெரியல. குறிப்பா நான் வளர்ந்த விதம் அப்படிங்கிறதுனால. ஒரு குடும்பத்துல அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அந்த இலக்கியம் எனக்கு சொல்லிக் குடுத்துச்சு. ஒரு தாய் சேய் உறவு என்ன? ஒரு நண்பர்களுடைய உறவு என்ன? ஒரு தோழியோட உறவு என்ன? ஒரு பாரம்பரியம்னா என்ன? ஒரு கலாச்சாரம்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அது கத்துக் குடுத்துச்சு. வாழ்க்கைக்கு தேவையானத நாம் கத்துக்கொள்வதால் நம்முடைய வாழ்க்கை மேம்படுகிறது. குறிப்பா சொல்லப் போனோம்னா, நம்ம என்னதான் ஆணுக்கு பெண் நிகர், ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னா, ஆணுக்கு பெண் எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நிகராவே ஆக முடியாது. அவங்க அவங்களோட மாரலிட்டில இருப்பாங்க. நம்ம நம்மளோட மாரலிட்டில இருப்போம். பட் இந்த நிகர் அப்படின்னு இந்த வார்த்தையே எதுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. குறிப்பா சொல்லப் போனோம்னா, நான் ட்ரிபிள் எம்.ஏ, எம்.ஃபில், எம்.எட், பி.ஹெச்.டி. ஆனா எங்க வீட்டுக்காரரு ஒரே ஒரு டிகிரி பிஎஸ்சி தான் அண்ட் எம்பிஏ. இன்னி வரைக்கும் இந்த கான்ட்ரோவர்சி வந்ததே கிடையாது. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ செஞ்சிருக்கேன். அவங்க அவங்களோட வேலை செய்றாங்க. நம்ம நம்மளோட வேலை செய்றோம். அந்த அட்மியர் அ இப்படி பார்த்தாலே புரிஞ்சுப்பாங்க. அதுதான் அந்த பந்தம் அப்படிங்கிறது. அந்த அந்த பந்தம் எந்த இடத்துல இருக்கோ, அது நல்லாவே இருக்கும். குறிப்பா சொல்லப் போனோம்னா, நெறைய வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கு புரிய வைப்பதை விட, ஒரு கண் அசைவில் ஓராயிரம் மலைகளை தள்ளுவது தான் உண்மையான காதல் அப்படிம்பாங்க. ஏன்னா நான் குறுந்தொகை எடுக்கிறவ. நீங்க காதல் பண்ணும்போது, அங்க உட்கார்ந்திருக்கிறது, நிக்கிறதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் கோவம் வராது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்களேன், ஒரு நிமிஷம் தாமதமா போனா கூட, "என்ன இவ்வளவு நேரம் நிக்க வச்சுட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுவோம். அப்ப அந்த காதலிச்சால் அதே ஆள்தான். ஆனால் அது அந்த பொருள் எனக்குன்னு கிடைச்சதுக்கு அப்புறம், நான் பராமரிக்கக்கூடிய விதத்தில் நான் என்னுடைய உண்மையான அன்பை மறந்து விடுகிறேன். அந்த பொருள் எனக்கு கிடைக்காத வரைக்கும் அது என்ன செஞ்சாலும் அத நான் தட்டி கழிக்கவே மாட்டோம். அதுக்கு தான் குறுந்தொகை அதிகமா சொல்லும். பலாயிரம் மைல்களை தாண்டி, பலாயிரம் வார்த்தைகளை தாண்டி, ஓராயிரம் கனவுகளை சுமந்து கொண்டு உன்னிடம் வரும் நான், உன்னை பார்த்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். உன் கண் ஜாடையில் அப்படிம்பான் அந்த தலைவன் சொல்லுவான் தலைவிகிட்ட. அந்த மாதிரி ஒரு பெண் ஆனவள் எப்பொழுது ரசிக்கப்படுகிறாள் அப்படின்னா, ஒரு ஆடவனுடைய கண்ணுக்கு அவ காட்சி அழகாக தரும் பொழுது, அந்த ஆடவனுடைய கண்ணுக்கு மட்டும் அவ அழகா தெரிஞ்சா போதுமா? ஓராயிரம் நட்சத்திரங்கள் வானில் இருந்தாலும், ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சிலர் கண்ணுக்கு அழகாக தெரிவது போல், என்னுடைய கண்ணுக்கு என்னோட மனைவி அழகுன்னு ஒருத்தன் சொல்றது தான் அழகானது அப்படின்னு சொல்லிட்டு இத கோல்ட் ஸ்மித் சொல்லியிருக்காரு. பெண்ணின் லட்சியமே ஆணின் லட்சியம். இருவரும் ஒருங்கே இருவர், இன்றி ஒருவர் வீழ்வர். 2 பேர் சேர்ந்து ஒண்ணு இருந்தோம்னா, அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் முன்ன பின்ன இருந்தா கூட அதுல ஒரு தோல்வியை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் டென்னிசன் சொல்லியிருக்காரு. ஆண் தன் முடிவுப்படி நடப்பான். பெண் தன் மனசுப்படி நடப்பாள். நான் இத நல்லா படிச்சிருக்கேன். ஆண் தன் முடிவுப்படி நடப்பான். ஆனால் பெண் தன் மனசுப்படி நடிப்பா. ஒரு அப்பாவா பையனா அப்படின்னு பார்த்தா, அப்பாக்கும் பேச முடியாது, பையனுக்கும் பேச முடியாது. ஆனா அப்பாவால அப்படி இல்ல பட்டுன்னு பேசிறலாம். அப்ப அம்மா வந்து என்ன செய்வான்னா, ஒரு அரகுர மனசுலயே ஒரு காரியம் ஒண்ணு செய்வா. பையன விட்டு தர முடியாது. அந்த இடத்துல கூல் டவுன் பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள
பக்குவமா, பொறுப்பா அத சொல்லக்கூடிய முடிவு யாருக்கு இருக்குன்னா, பெண்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா இல்ல. குறிப்பா சொல்ல போனோம்னா, இன்னைக்கு இந்த மாதிரி புத்தகங்களை படித்தாலாவது அவர்கள் இவ்வளோ உயர்வு இருக்கு. எங்கேயாவது ஆண்களை பற்றிய பொன்மொழிகள்லாம் கிடையவே கிடையாது. பெண்களை பற்றிய தான் பொன்மொழிகள் குடுத்திருக்காங்க. அந்த பெண்களை பற்றிய பொன்மொழிகளையாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுவேன். இவ்வளோ பாரம்பரியம், இவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆத்தரும் பெண்கள பற்றி இவ்வளோலாம் இருக்கா நம்மள பத்தி, நம்ம உடம்புக்குள்ள இவ்வளோ லட்சம் நியூரான்ஸ் இருக்கு, நெப்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சயின்ஸ் படிக்கிற மாரி நம்மள பத்தி இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண் உறுதி காட்டுகிறான், பெண் தன் எண்ணத்தை நிறைவேற்றுகிறாள். நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதுல. குறிப்பா சொல்லப்போனா ஆலிவர் வெண்டெல் ஹோம்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண் என்பவன் உறுதி காட்டுகிறான், பெண் தன் எண்ணத்தை நிறைவேற்றுகிறாள். குறிப்பா ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கும்போது, ஒரு ஆண் வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறதுக்கும், ஒரு பெண் வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் அதிகம். அதே மாரி ஒரு பெண் ஒரு நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும், ஒரு ஆண் ஒரு நகை வாங்கணுங்கிறதுக்கும் வித்தியாசங்கள் அதிகம். படிப்பு அப்படின்னு தேர்ந்தெடுக்கும்போது, ஒரு ஆணோட படிப்புக்கும், ஒரு பெண்ணோட படிப்புக்கும் வித்தியாசங்கள் வேற. பெண் என்பவள் தன்னுடைய எண்ணத்தை எப்படியாவது அது சாதரிக்கக்கூடிய வழிகள் வேணால் வித்தியாசப்படலாம். ஆனால் அவள் சாதிக்கப்படுவாள். இன்னைக்கு நீங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா, நடைபாதை கடையில பார்த்தீங்கன்னா, சராசரியா பெண்கள் அதிகமா இருப்பாங்க. நீங்க குறிப்பா சொல்ல போனோம்னா, மால்ல கூட பாருங்க, அங்க ஆண்கள் இருப்பாங்க. ஆனா நடைபாதை கடையில பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுடைய தொழிலானது அவங்களுடைய எண்ணம் சம்பாதிக்கணும். அவங்களுடைய எண்ணம் முன்னேறணும். அவங்க ஐடியலா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால ஆண் எப்பொழுதும் உறுதி காட்டுகிறான். பெண் என்பவள் தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப வாழ்பவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, பெர்னாட் ஷா சொல்லக்கூடிய கருத்து, ஆண்கள் பெண்களை கைப்பற்ற வலைகள், பொறிகள், கண்ணிகள், மூடுகள் ஆகியவை உலகெங்கும் சிதறி கிடக்கின்றன. ஆ அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஆ "நீ அழகா இருக்க" அப்படின்னு சொன்னாலே சில பேர் மயங்கிருவாங்க. "உங்கள மாரி நான் யாரையுமே பார்த்ததில்ல" அப்படின்னு சொன்னா கூட அட்மையர் ஆயிருவோம். நீங்க உங்கள பார்த்தோனே உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. சில பேர் மயங்கிருவாங்க. உங்களுக்கு இந்த புடவ அதிகமா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட, நாங்க உங்கள மாரியெல்லாம் புத்திசாலியான பெண்ணெல்லாம் எங்க வீட்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெர்னாஸ் அதிகமா அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அ ஆண்கள் பெண்களை மயக்குவதற்காக வலைகள், பொறிகள், கண்ணிகள், மூடுகள் ஆகியவை உலகமெங்கும் சிதறி கிடக்கின்றன. இவ்வளவெல்லாம் இருக்கு. நீ மயங்காம தாண்டி செல்லணும் அப்படின்னா, உன்னோட அறிவ நீ எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறத பாரு அப்படின்னு அழகா பெர்னாட் ஷா சொல்லியிருக்காரு. அடுத்தது, ஆண் மகன் ஏதேனும் ஒரு முகஸ்துதியால் மட்டும் வசப்படுத்தலாம். ஆனால் பெண் மகளை எந்தவித முகஸ்துதியாலும் வசப்படுத்தி விட முடியும். ஆண் மகனை ஏதேனும் ஒரு முகஸ்துதியால் மட்டுமே வசப்படுத்தலாமா. அவன ஏதோ ஒண்ணுலதான் உன்ன மாரி ஆள் இல்ல. அவன ஒண்ணுதான் சொல்ல முடியுமா? ஆனா, பெண்கள எப்படி வேணாலும் முகஸ்துதி பண்ணலாமா. நீ வச்சிருக்கிற பூ நல்லா இருக்கு, பொட்டு நல்லா இருக்கு, தோடு நல்லா இருக்கு, வளையல் நல்லா இருக்கு, நீ பேசுறது நல்லா இருக்கு, நிக்கிறது நல்லா இருக்கு, நீ போறது நல்லா இருக்கு. எப்படி வேணாலும் உன்னை முகஸ்துதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லார்டு செஸ்டர்ஃபீல்ட் சொல்லியிருக்காரு. இப்ப 2வது தலைப்பு பார்த்தாச்சு. 3வது தலைப்பு நான் உங்கள் முன்னாடி கொண்டு போய் வைக்கிறது என்ன தலைப்புனா, எல்லாருக்குமே பிடித்த தலைப்பாகவும் இருக்கும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பரவலாக இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, காதல். காதல்னு மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா, அதுல காதலனுக்கு கொடுக்கக்கூடியாத மரியாதையே இந்த புத்தகமானது காதலிக்கு கொடுத்திருக்கு. இன்றைய தலைப்பில் மிக முக்கிய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது காதலி. பெண்கள் பெரும்பாலும் ஆடவரை விரும்பி நேசிப்பதில்லை. அவர்கள் ஒரு மனிதரை தேர்ந்தெடுப்பது அவனிடம் காதல் கொண்டன்று. அவன் தங்களை காதலிப்பது மகிழ்ச்சியாக இருப்பதனால்தான் உலகப் பொருட்கள் அனைத்திலும் அவர்கள் அன்பை தான் அதிகமாக காதலிக்கிறார்கள். ஆட்கள் என்று தனியாக அவர்கள் விரும்பக்கூடியவர்கள் சிலரே இருப்பார் அப்படின்னு அல்போன்சா சொல்லியிருக்கார். பெண்கள் ரோஜா மொக்கு. நந்தவனத்தில் அவள் ராணி. ராணி ரோஜா. பெண்கள் ரோஜா மொக்கு. நந்தவனத்தில் அவள் ராணி ரோஜா. ஆண்களிடத்தில் உள்ள குற்றம் குறைகளுக்காக பெண்கள் அவர்களை காதலிக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தி போய் காதலிக்கிறா அப்படின்னா, அவங்கிட்ட ஏதோ ஒரு குற்றம் குறை ரெக்டிஃபைடு எப்பயுமே சொல்றது இந்த கணக்குல எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா பேஸ்டு இதோட ரூட் காஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எந்த இடத்துல
குற்றம் குறை இருக்கோ அந்த குற்றம் குறையை தீர்ப்பவள் தான் காதலி அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதோ பொழுது போல காதலிக்கிறாங்க, டைம் பாஸ்க்கு காதலிக்கிறாங்க, ஏதோ தேவைகளுக்காக காதலிக்கிறார்கள், இந்த வயசுல இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தலைமுறையினர்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு ஆடவனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு பெண்ணானவள் காதலிக்கிறாள். ஆனா அந்த இடத்துல அந்த காதலனை பத்தி இந்த நூலானது சொல்லவே இல்லை. அடுத்தது, தனியாக உள்ள பெண்ணிடம் நீ 6 தடவை பேசினால் திருமண ஆடைகளை தனியாக வைத்துக் கொள்ளலாம் பைரன் சொல்லியிருக்கு. தனியாக உள்ள பெண்ணிடம் நீ 6 தடவை பேசினால் போதுமா, திருமண ஆடைகளை தனியாக வைத்துக் கொள்ளலாம். ஆணின் வாழ்க்கையில் காதல் ஒரு பகுதிதான், ஆனால் பெண்ணின் வாழ்க்கையில் அதுவே முழுமையாகும். பைரனுடைய வாக்குகள் பாருங்க. இன்னொரு இடத்துல கூட நான் ஒரு வார்த்தைகள் படிச்சேன். ஒரு ஆண் மகன் யாரிடம் வேண்டுமானாலும் தனது இச்சைகளை தீர்த்து கொள்வான். ஆனால் ஒரு பெண் மகள் தன் மனதிற்கு தேவையானவரிடம் மட்டுமே தன் இச்சைகளை தீர்த்து கொள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், 14 மேற்கணக்கு நூல், 14 கீழ்கணக்கு நூல், எல்லா நூல்களிலுமே பெண்களுக்கான இடங்களும் பெண்களுக்கான முகஸ்துதிகளும் அதிகமாக தான் கொடுக்கப்பட்டன. ஆனால் இன்றைய நவநாகரிக யுகத்தில் இந்த பெண்கள் தங்களுடைய தேவைகளை தவறாக தேர்ந்தெடுத்ததோட விளைவு ஆடை கட்டுப்பாடு இன்றி அரைகுறை ஆடைகளில் மேல்நாட்டு மோகம், இதனால் தன்னுடைய பேர்களை என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனக்குத்தானே எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் செஞ்சாதான் சுதந்திரம், நான் பாருக்கு போறது தான் சுதந்திரம், நான் ட்ரிங்க்ஸ் பண்றது தான் சுதந்திரம், நான் வந்து நீ ஈக்குவாலிட்டி, நீ இதை செஞ்சா நானும் இதை செய்வேன், இப்படியெல்லாம் எந்த இடத்துலையும் புஸ்தகங்களிலோ புராணங்களிலோ இதிகாசங்களிலோ எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. நீ இந்த வேலை செஞ்சா மட்டும், நீ இந்த வேலை செஞ்சா உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு இறைவனை படைத்தவளும் தாய்தான், ஒரு இறைவனிடத்தும் சேருகின்ற பக்தனும் தாயிடம் தான் சேர்கிறான். ஆனால் ஒரு இறைநிலையில் வைக்கப்பட்ட நாம் இன்று குறிப்பாக நான் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சவுடன் நேற்றோ முந்தானாலோ இந்த சென்னையில பார்ல நடந்த கொலையை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியா தான் போனேன். குறிப்பா 17 வயது பெண், அது சின்ன குழந்தை, 18 வயசு வரைக்கும் சின்ன குழந்தைங்க தான். அந்த குழந்தையோட வாழ்க்கையே போயாச்சு. ஆனா இந்த புத்தகங்களை, இந்த நூல்களை நன்றாக படிக்க வேண்டிய காலகட்டங்களில் மூளை சலவை செய்யப்பட்டதோட விளைவு இன்று நாம் பல உயிர்களை காவு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனோம்னால் நிறைய படிக்காத இருந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற குழந்தைங்க கூட, நான்லாம் எங்க அப்பா அம்மாலாம் படிச்சா கூட ஒரு 12th தான் எங்க அம்மாலாம். நான் இன்னைக்கு வந்து டாக்டர். ஆனா இந்த காலத்துல அந்த எஜுகேட்டட் பேரண்ட்ஸோட குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, த பேசிக் மேனர்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடம் பிறழ்றாங்க அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வாக உள்ளது. குறிப்பா பெண்களை ஈவ் டீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல பெண்களை பற்றிய பொன்மொழிகள் அப்படிங்கிற புஸ்தகத்தை நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அதுல எவ்வளவு ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த புத்தகங்களை நாம் தேடி படிக்க வைக்கவில்லையா? இந்த புத்தகங்களை அவர்கள் கண்ணில் பார்வைக்கு நாம் வைக்கவில்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு நான் இப்ப வந்திருக்கேன். குறிப்பா இந்த வருடத்துல என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு இந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகளை நானு எழுதி பிரிண்ட் எடுத்து அந்தந்த கார்னர்ல ஒட்டணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா இன்று குறிப்பா பள்ளியும் பள்ளி சார்ந்த இடங்களில் பாலினம் பாகுபாடு இன்றி பழக வேண்டும். குறிப்பாக ஒரு மாணவ செல்வங்கள் வயதில் பெண் என்பவள் ஒரு ஆக்க சக்தியாக திகழ வேண்டும் என்ற நோக்கில் தான் நான் இதை உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டுள்ளேன். அதுல காதலி அப்படிங்கிற தலைப்புல அழகா அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, காதலர்களுக்கு உலகம் தூங்குகிறது, கள்ளர்களுக்கு உலகம் விழித்திருக்கிறது, டேவிட் ஹியூம் சொல்லியிருக்காரு. குறிப்பா சொல்ல வேண்டிய கருத்துக்கள், பெண் ஒருத்தி தனக்கு பிள்ளைகள் பிறக்கும் வரை காதல் என்றால் என்னவென்றே அறிவதில்லை, அழகா சொல்லியிருக்காரு ஃப்ராய்டு. காதலிச்சோம் ஆனா என்னன்னு தெரியாது. ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை வந்த பிறகு அவன் சாப்பிட்டானா, தூங்கினானா, விளையாடினானா, என்ன செய்யறான், ஏது செய்யறான், நம்மளுடைய நினைவலைகள் முழுக்கும் அந்த குழந்தைகளை சுற்றி சுற்றியே திரிந்து கொண்டிருக்கும். திருமணத்திற்கு அடுத்தபடி ஒரு பெண் விரும்புவது காதலில் அவ்வப்போது சிறு சிறு தடைகளை சந்திப்பது. ஜான் ஆன்ஸ்டின் கொடுத்திருக்காரு. ஒரு மங்கையின் கற்பனை வெகு வேகமானது. போற்றுதலில் இருந்து காதலுக்கும், காதலில் இருந்து கல்யாணத்துக்கும் ஒரு கணத்தில் அது தாவும். குறிப்பா உண்மையாலுமே இந்த புஸ்தகம் எழுதும் பொழுதெல்லாம் அவர்கள் காதலித்தார்களா,
இல்லை மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தார்களா? இல்லை காதல் பயணங்களில் ஏதாவது உதவினார்களா? அப்படின்னு இந்த புஸ்தகத்த படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணும். ஏன்னா, காதல் அப்படிங்கிறது ஒரு மென்மையானது. அது யாரிடம் வரும்? எப்ப வரும்? எப்படி வரும்? ஏன் வரும்? அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அ நல்லா இருக்கிற பெண்ணுக்கும், "என்ன பொண்ணு நல்லா இருக்கு, பையன் நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளும் இருக்கு. அ அந்த காதலுக்கு கண் இல்லை அப்படிங்கிறது உண்மதான். இந்த புஸ்தகத்த நான் படிச்சதுலருந்தே, இவங்க காதலிச்சிருக்காங்களா? இல்ல காதலித்தவர்களுக்கு உதவி செய்திருக்கார்களா? இல்லை காதலை பற்றி யாருடன் பரிமாற்றம் செய்துள்ளார்களா? என்று நான் ரசிச்சு, பிரமிச்சு படித்த புத்தகம் இது. அ "பெண் ஏற்கின்ற காதலே அவள் கதியே அவளுக்கு நிர்ணயிக்கிறது." ஜான் எலியட். இந்த புஸ்தகத்த நான் படிக்கும் பொழுது என்னுடைய வயது 17. அ எ அதாவது என்னுடைய பேச்சு போட்டிக்கு என்னுடைய தமிழ் ஆசிரியை எனக்கு கொடுத்த புஸ்தகம். எனக்கு சொல்லுவாங்க, "பன்னி கூட பருவத்தில நல்லா இருக்கும் வித்யா" அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா ஏன்னா நான் இருபாலர் பயிலும் பள்ளியில படிச்சதுனால, என் ஆசிரியர் என் பேச்சு போட்டிக்காக குடுத்து 17 வயதில் சேகரித்த என்னுடைய புத்தகம், இன்று இந்த புத்தகத்திற்கான வயது குறிப்பா சொல்லப்போனோம்னா 30 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனாலும் 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த புஸ்தகத்த நான் படிச்சாலும், எனக்கு அந்த 17 வயதில் நான் என்ன படிச்சேனோ, அதோட அர்த்தங்கள், அதோட வீரியங்கள் இன்று வித்தியாசமாக தெரிகிறது. இந்த புத்தகத்தை நான் அன்று படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவாக புரிதல் இல்லை. ஆனால் காலங்கள் ஓடி 30 வருடத்திற்கு அப்புறம் இந்த புத்தகங்களை நான் படிக்கும் பொழுதுதான் என் ஆசிரியை என் மீது கொண்ட பற்றின் காரணமாக என் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நான் வாழ வேண்டும். என் மகளானவள் என்றும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு புத்தகத்தை அன்பளிப்பு கொடுத்ததோட விளைவு நான் இன்று ஒரு ஆசிரியராக இன்று பணியில் அமர்ந்துள்ளேன். அதனால் பெண்களை பற்றிய பொன்மொழிகள் அப்படிங்கிறது இந்த புஸ்தகத்துல அடிக்கடி நிறையா இருக்கு. குறிப்பா இந்த இணையங்களின் வாயிலாக இன்று நேரமின்மையின் காரணமாக நான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கூடிய விரைவில் இதே புத்தகத்தில் அடுத்த பாகங்களை உங்களுடன் தொடர்வதற்கு நான் விருப்பப்படுகிறேன். ஏனால் இன்று எங்கு சென்றாலும் அ ஒரு 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 பெண் என்பவள் ஒரு போதைப் பொருளாகவோ, ஒரு இச்ச பொருளாகவோ அந்த பொருள்களிலிருந்து தன்னை மாறுபட்டவளாக காமித்துக் கொள்வதற்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் தெரிந்திருந்தாலும், ஒரு சில ஆசிரியர்களுடைய கோட் அது ஒரு சில ஆசிரியர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால இந்த புத்தகத்தில் உள்ளதே என்னால் முடிந்த அளவு நான் கற்றதை